ஆல்பா சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மெல்ல கற்போர் வெல்வதெப்படி சேனலில் 10ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் திருப்புதல் தேர்வு 2025 வந்த கொஷின் ஆன்சர் தான் கொஞ்சம் ரிவிஷன் பண்ண போகிறோம். இதில் 1 மார்க் மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1, கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது அடிக்கடி கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, பாடல் கேட்டவர். இரண்டாவது ஒன்று, சிந்துக்கு தந்தை என புகழப்படுபவர் யார்? சிந்துக்கு தந்தைனாலே நமது பாரதியார் தான், ஆப்ஷன் இ. மூன்றாவது, கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் மலைபடுகடாம். கூத்தராற்று படையுடைய மறுபெயர் மலைபடுகடாம். இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான், வழுவமைதியை இனங்கண்டு எழுதுக. இந்த மாறன் சில பசங்க அவங்கவுங்களே சொல்லி சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது இட வழுவமைதி, ஆப்ஷன் இ. ஐந்தாவது, மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி அது. இது ஆப்ஷன் அ. சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. ஆறாவது ஒன்று, கீழ்காண்பனவற்றுள் ஆண்பால் பிள்ளைத்தமிழுடன் பொருந்தாத பருவம் எது? ஆப்ஷன் ஆ, ஊசல். ஏழாவது, தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது சிலப்பதிகாரம், ஆப்ஷன் இ. எட்டாவது, சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் அகவற்பா, ஆப்ஷன் ஆ. ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா, உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர், ஆப்ஷன் ஆ, அதியன் பெருஞ்சாத்தன். பத்தாவது, சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது, ஆப்ஷன் ஆ, பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா, தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் யார்? டக்குன்னு படித்தோடனே சொல்லலாம், ஆப்ஷன் ஆ, வீரமா முனிவர். அடுத்து ஒரு பாட்டு கொடுத்துட்டு அதில் 4 கொஷின் கேட்பாங்க. அந்த பாடலை நீங்கள் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழியும் சிந்தி சுடரைய ஊழியும் பணியொடு தன் பெயல் தலையிய ஊழியும். இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கேட்டிருக்காங்க 12th 1ல். இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆ, பரிபாடல். அடுத்தது 13, உரு உந்து, அதில் என்ன நயம் இடம்பெற்றிருக்குன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் எழுத்து ஒன்றி அது மூனை, ஆப்ஷன் ஆ. 14 ஊழி ஊழ் ஆகிய சொற்களின் பொருள் முறையே. ஊழினா யுகம், ஊழ்னா முறை, அப்போ ஆப்ஷன் ஆ. ஓகேங்களா? அடுத்தது 15 வினா 1 தான் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா, தன் பெயல் இலக்கண குறிப்பு தருக. தன் பெயல்னாலே தன்மை கூட்டல் பெயல் பிரிக்கணும். அப்போ இது கண்டிப்பாக அது பண்பு தொகை தான், ஆப்ஷன் இ. நன்றி.